என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கனிவும் நீயே, கருணை நீயே, உன் அன்பு சங்கமத்தி நன்றி காணிக்கை, என் அன்பு காணிக்கை, இந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை தேடும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை இல்லா ஒரு நிறைவும் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை இல்லா ஒரு நிறைவும் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வே, என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நீங்கள் எல்லாருமே ரொம்ப குட்டி பிள்ளைங்க தானே. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, குட்டி பிள்ளைங்களும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க குட்டீஸ். நம்ம ஏசப்பாவுக்கு என்னென்ன மனநிலைகள் இருந்திருக்கிறோம், இப்போ வரைக்கும் ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள்லாம் குட்டி பிள்ளைங்க தானே, உங்களுக்கும் ஏசப்பா போல தான் மனநிலை இருக்கும். நம்ம வளர வளர தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய பரிசுத்தமான கடவுளுக்குரிய மனசை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம குழப்பிக்கிட்டு நம்ம வேற இந்த உலகப்புறமான சூழ்நிலைகளுக்குள்ள போயிடுறோன்னு எல்லாருமே சொல்றது வழக்கம் உண்டு குட்டீஸ். உண்மையிலேயே ஏசப்பாவுமே அப்படி பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க, உங்களோட இருதயத்தை குழந்தைகளை போல நீங்கள் மாற்றிக்கிடுங்க, அப்படி நீங்கள் மாற்றலைன்னா என்னுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க குட்டீஸ். அப்போது நீங்களாம் எவ்வளோ ப்ரீஷியஸ் பார்த்தீங்களா? ஏன்னா உங்களை போல எல்லாருமே, உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருந்தாலும் இல்லை உங்கள் அம்மா அப்பாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கூட உங்களை போன்ற மனநிலையில் இருக்கணுமா குட்டீஸ்? அப்போது நீங்கள் இப்போ ஏசப்பா நினைக்கிற மாதிரி தான் எல்லா காரியத்தையும் யோசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஏசப்பா உங்களை தான் ஒரு ரெஃபரன்ஸாக எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உண்மையிலேயே ஏசப்பாவுக்கு பிடிச்சமான பிள்ளைங்களா? உண்மையிலேயே ஏசப்பா எப்படி மற்றவங்கள மன்னிப்பாங்களோ, உண்மையிலேயே யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு ஏசப்பா எப்படி எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் குட்டீஸ் நீங்களும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் இந்த வயசுலேருந்தே உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே வரும் தெரியுமா? அப்போது நீங்கள் நல்லா பெரிய பிள்ளையாக ஆகிட்டு நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா நீங்கள் சம்பளம் வாங்கணும், நல்லா உதவி செய்யணும் நீங்கள் நினைக்க 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 இந்த ஆட் ஆகிக்கிட்டே வர்றது என்ன பண்ணும், உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே வரும் குட்டீஸ். நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு அதிலெல்லாம் நமக்கு என்னது இல்லையா, மதிப்பு கிடையாது. நீங்கள் இப்போ குட்டி பிள்ளையிலேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்தந்த சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் நீங்கள் அவருடைய பிள்ளை அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணுமா, ரிஃப்ளெக்ட் பண்ணணுமா. அப்படி நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், உங்களுக்கு நிறைவானதாக கிடைக்கும் குட்டீஸ். அதுதான் இந்த நாளில் ஏசப்பா ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. சங்கீதம் 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஸோ இந்த நாளில் குட்டி பிள்ளைகளாக இருக்கிற உங்ககிட்டையும் ஏசப்பா அந்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. இது இருந்தால் போதுமா, எனக்கு நான் வளர்ந்தாலும் இந்த ஒரு குவாலிட்டி என்கிட்ட இருந்தால் என்னோட அக்கௌண்ட்டில் நிரம்ப ஆசீர்வாதம் இருக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க
நீங்க தானே? கண்டிப்பா ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி கஷ்டப்படும் போது அவங்கள நம்ம தூக்கி விடணும், அவங்களுக்கு நல்லது பண்ணணும், அவங்களுடைய துக்கத்திலையும் அவங்களுடைய வீழ்ந்து போறதுலையும் நம்ம சந்தோஷப்படக்கூடாதுங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட எப்போ இருக்குதோ கண்டிப்பா நமக்கு அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனநிலை வரும், அவங்கள ஏமாற்றக்கூடாதுங்கிற மனநிலை வரும், தனக்கு தான் வேணும் எல்லாமேங்கிற யோசனை நம்மகிட்ட இருக்காது. அப்போ நம்ம அப்படியே யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம்? ஏசப்பாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த நாளில் நம்ம அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு இந்த ஒரு குவாலிட்டியை நம்ம லைஃப் லாங் எடுத்துக்குவோம். அவர் நம்மளை பலப்படுத்துவார். ஆமீன்.